Hi guys, welcome to பெருசு வாழறது கொஞ்ச நாளா இருந்தா அந்த ஒரு வாழ்க்கை மனசுக்கு பிடித்த மாதிரி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா பார்டருக்குள்ள வந்து என்ட்ரி ஆகிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிரியலகுடா அப்படின்ற ஒரு இடத்துக்கிட்ட நான் போகிறேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நால்கொண்டான்ற ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து ஹைதராபாத் வழியாக நிசாமாபாத் போகிறது தான் வந்து நம்ம பிளானு. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு எப்படியும் நம்ம மிரியலகுடாலேயே வந்துட்டு தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு லாட்ஜை எதுனா எடுத்து தங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாளாக நான் வந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதனால சரி அட்லீஸ்ட் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு தடவையாச்சும் ஒரு ரூம் எடுத்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் பேக்கப்புக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அதனால இன்றைக்கி நான் மிரியலகுடாவில் வந்து ஒரு லாட்ஜ் எடுத்து தங்க போகிறேன். நேற்று நான் தங்கியிருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான மழை. அதில் பார்த்தீங்கன்னா டென்ட்டு போட்டு தங்கியிருந்தேன். மேலே வந்துட்டு பாதி ஷட்டர் பாதி வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். அதுலேருந்து மழை விழுந்துச்சுன்னா நேராக நம்ம டென்ட்டு மேலே தான் விழுகும். ஓரளவுக்கு ரெயின் ப்ரொடெக்ஷன்றதுனால கவர் ஆகிடுச்சு. ஆனால் அதையும் மீறி கொஞ்சம் வாட்டர் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வரதான் செஞ்சுது. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இப்படின்னு ஓட்டியாச்சு நேற்று நைட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க, ஏன்டா இப்போ போய் கிளம்புற, இப்போ டிசம்பர் மாதம்டா, மான்சூன் ஸ்டார்ட் ஆக போகுது, அது இல்லாமல் குளிர் மழைன்னு சொல்லிட்டு நீ ஏகப்பட்ட பிரச்சனை வரும், அதுவும் நீ சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்கிற, அப்போ வந்துட்டு இன்னும் உனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும்டா, அதனால் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் போகலாம்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் நான் ஏன் இப்போ அவசரமாக கிளம்பி போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 2 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் வந்துட்டு ப்ராங்க் வீடியோஸ் இதெல்லாம் போட்டுகிட்டு இருந்திருக்காங்க. அது போட்டு வந்துட்டு ஒரு வீடியோ ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அதில் 10,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அந்த பையன் வந்துட்டு இதுக்கு முன்னால் ஒரு பேர் வச்சுருந்துருக்கான். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து சரி நம்ம இந்த vlog போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருப்பானாட்டிருக்கு. உடனே என்ன பண்ணிட்டான்னா இந்த நம்ம சேனலோட நேம் எடுத்து அவன் இதுக்கு வச்சுட்டான், ட்ரெக்கிங் தமிழன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். நான் இப்போ வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து நம்ம சேனல் பேர் எப்போவுமே வந்துட்டு சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு இதில் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா செகண்டில் வந்துட்டு இன்னொரு ட்ரெக்கிங் தமிழன் இருந்துச்சு. யார் நீ, இந்த மாதிரி இது வந்துட்டு என்னோடய சேனல், இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்துட்டு நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இது வந்துட்டு என்னோடய சேனல் நேமு, ஸோ இந்த நேமை வந்துட்டு நீங்கள் எடுத்துருங்க, வேறு எதனா நேம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அந்த பையன் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட வந்துட்டு 2 மாதத்துக்கு மேலே வச்சு 2 மாதத்துக்கு மேலே அந்த பையன் தான் வச்சு யூஸ் பண்ணிருந்தான் அந்த நேமை. உடனே நான் பார்த்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டி நான் விசாரிக்கும் போது அப்போ வந்து அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா நம்ம வந்துட்டு அந்த பேருக்கு வந்துட்டு ரைட்ஸ் வாங்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சர்டிஃபிகேட் வாங்கும்போது ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி என்னென்னா, யார் வந்துட்டு உண்மையான க்ரியேட்டர், யார் வந்துட்டு ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு க்ரியேட் பண்ணாங்க அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணுவாங்க. அப்போது வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அந்த ரைட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு நான் அதை அந்த பையன்கிட்ட சொன்னேன், நான் இப்போ வந்துட்டு க்ளைம் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு அந்த பேர் வந்துட்டு கிடச்சிரும். ஆனால் வந்துட்டு உன்னுடைய சேனலில் வந்துட்டு நீ வைக்கக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு காப்பிரைட் வரும், இல்லை வந்துட்டு ஸ்ட்ரைக் வந்துட்டு வரலாம். நான் அடுத்து வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னு சொன்னால் நான் அதை வச்சு உனக்கிட்ட லீகலாக மூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொல்லவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் அப்படியே இருந்தான். அதுக்கப்புறமேட்டி ஒரு வாரம் கழித்து அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கிட்டத்தட்ட அதே பேர் தான் வச்சுருக்கான். அதில் வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வேறு ஒரு பேர் வச்சுட்டான். வச்சு அதுன்ட்டா சரி எப்படியோ சேம் நேம் இல்லாமல் வேறு ஒரு நேம் வச்சிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை விட்டுட்டேன். நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்துட்டு நான் இதுக்காண்டி வந்துட்டு நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். நிறைய ஃபேஸ்புக்லேயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லையா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சரி எல்லா அப்ளிகேஷன்லேயும் இந்த நேமில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஒரு பிராண்டாக மாற்றணும். எல்லா பக்கமும் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு 4 இடத்துல பார்த்தாங்கன்னா இந்த பேர் வந்துட்டு அவங்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்றனால தான் நான் எல்லா அக்கௌண்ட்லேயும் என் பேர் வைக்காமல் என் சேனலோட பேர் வச்சுருந்தேன். இந்த 2 வருஷத்தில் வந்துட்டு ஏகப்பட்ட ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த இதை பண்ணும்போது வந்துட்டு நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குன்னு ஒரு ஓன் ஐடென்டிட்டி வேணும் அப்படின்றதுக்காண்டி தான் இவ்வளோ தான் கஷ்டப்படுது. கடைசியில் அந்த பேரே வந்துட்டு நம்ம கையோட்டு போகுது அப்படின்னு சொல்லும்போது சரி அப்போ இதுக்கு இன்னும் எதனாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு அப்படின்றதுனால தானே அந்த பையன் வந்துட்டு நீங்கள் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் தானே வச்சுருக்கான், ஈஸியாக வந்துட்டு மக்களுக்கு வந்து தெரியாது வெளியில் இருக்குது, அதனால் வந்துட்டு நம்ம இந்த நேம் யூஸ் பண்ணிக்கலாம் தானே அந்த பையன் வந்துட்டு அதை பண்ணான். ஸோ வந்துட்டு அந்த 10,000 நம்ம தாண்டி நம்ம நிறைய பேருக்கு ரீச் ஆனால் மட்டும்தான் அந்த பேரை நம்ம காப்பாற்றிக்க முடியும். அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் இப்போ இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்கேன். இவ்வளோ நாள் லடாக் போகணுன்றது வெறும் ஆசையாக தான் இருந்தது. ஆனால் இப்போ தான் அது வந்துட்டு ஒரு தேவையாக மாதிரி இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிரியலகுடா வந்துட்டேன். இதுதான் நான் எடுத்திருக்க ரூமு. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 200 rupees ஃபார் 24 hours. இதுதான் வந்துட்டு நான் கொண்டு வந்திருக்க ஐட்டம்ஸ்லாம். இதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு நாள் க்ளீனாக எடுத்து பெரிய வீடியோவாக ஒன்று போடுறேன்னு சொல்லியிருந்தேன், இல்லை தெளிவாக வந்துட்டு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அது எல்லாத்துலேயும் என்னென்ன கொண்டு வந்திருக்கேன், அதெல்லாம் வந்துட்டு எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு க்ளீனாக பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்டு நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது நான் இப்போ வாங்கியிருக்க சோலாரு, அதோட கனெக்டரு, அப்புறம் அதுக்கு உண்டான லைட்டை கொடுத்தாங்க, இந்த செட்டோட கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா 600 வருது. இது 12 வோல்ட்டு. இதுவும் அந்த லைட்டு ரெண்டு சேர்த்து 400 சொன்னாங்க. சரி சொல்லி எடுத்துட்டேன். இது வந்துட்டு இதில் தான் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்துட்டு அதில் கனெக்ட் பண்ண முடியல. கனெக்ட் பண்ண முடியுது, ஆனால் அது இந்த சார்ஜ் வந்துட்டு அதில் பத்தலை. நம்ம வந்துட்டு எக்ஸ்டர்னலாக பேட்டரி வாங்கி தான் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் ஒன்று வாங்கணும். சார்ஜ் கண்ட்ரோலர் இருந்தால் தான் வந்துட்டு இதில் இருக்க டிசியை வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு நம்ம எடுத்து அதில் கொடுக்க முடியாது பேட்டரியில். அதுக்காண்டி வந்துட்டு நடுவில் வந்துட்டு நம்ம ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் ஒன்று வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரைபாட் இருக்குது, ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு எதனாச்சும் எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு பம்ப் இருக்குது, சைக்கிள் பம்ப்பு, பஞ்சர் செட் இருக்குது. ப்ளஸ் நான் இந்த பிரேக் ஷூ இதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். பிரேக் ஷூ, அப்புறம் வந்துட்டு வால் டியூப் போச்சுன்னா வால் டியூப்பு, அந்த செட்டு எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வந்துட்டு இதில் எல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. வந்துச்சுனாலும் நம்மளே வந்துட்டு கழட்டி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சார்ஜரு அது கொடுத்தது. இது வந்துட்டு ரிமோட்டு, நம்ம வந்துட்டு ஏக்கன் H9 ரிமோட்டு. அப்புறம் வந்துட்டு இந்த செட்டு வந்துட்டு நான் பண்ணது வந்துட்டு ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு. இதை நான் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னு சொன்னால், ஹேண்ட்பார் வந்துட்டு ஆட ஆரம்பிச்சிச்சு. ஹேண்ட்பாருக்கு நடுவில் ஒரு நட்டு வரும், அந்த நட்டை கழட்டிட்டு அதில் வச்சு தான் வந்துட்டு இதை ஃபிட் பண்ண முடியும். அப்படி நான் ஃபிட் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்பார் சீக்கிரத்துலேயே கொஞ்சம் லைட்டாக ஆட ஆரம்பிச்சிச்சு. அது இல்லாமல் வந்துட்டு நான் வர்ற வழியில் கீழே ஒரு தடவை விழுந்துட்டேன். விழுகும்போது எனக்கு நான் ஸ்லிப் ஆன உடனே டக்குன்னு நான் எந்திரிச்சு போயிட்டேன். ஆனால் வண்டி கீழே விழுந்துருச்சு. அதனால் வந்துட்டு ஹேண்ட்பார் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு இதனாலேயே. அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டேன். வேணாம், இது எதுக்கு நான் பெருசாக ஒன்றும் யூஸ் பண்ணல, அதனால் சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நோட்டு. இது வந்துட்டு நான் எதனாச்சும் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் இதில் எழுதி வச்சுப்பேன். மேக்ஸிமம் என்னென்ன வாங்கணும், அடுத்து என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிட்டுருக்கோம், இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணும், இந்த மாதிரிலாம் வந்துட்டு சின்ன சின்ன கணக்கெலாம் வந்துட்டு அதில் போட்டு வைப்பேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளூட்டு. ஒன்று பார்த்திங்கன்னா இது கர்நாடிக் ஃப்ளூட்டு, இது வந்துட்டு இந்துஸ்தானி ஃப்ளூட்டு. 2 ஃப்ளூட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் வந்துட்டு வாசிக்க ஸ்டார்ட் பண்ணல. ஓரளவுக்கு வாசிக்க தெரியும். அதாவது ஒரு பேசிக் பிகினர் லெவலில் வந்துட்டு வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இன்னும் வந்துட்டு எனக்கு ஃபுல் ஒரு பாட்டை வந்துட்டு வாசிக்கிற அளவுக்கு ட்ரைனிங் பத்தலை. இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும். பண்ணால் ஃப்யூச்சரில் வாசிப்பேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேப்பு பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் வந்துட்டு சப்போஸ் நம்மளுக்கு நெட்டு கிடைக்கல, இல்லை வந்துட்டு இது மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மேப் வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின மேப் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்துட்டு 10th படிக்கும்போது வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்லேயே கிடந்துச்சு. நான் இப்போ போயிட்டு தூசி தட்டி எடுத்தேன் அதை. அதனால் வந்துட்டு அது ரொம்ப பழைய மேப்பு. இது பார்த்தீங்கன்னா இது இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கினேன். நம்ம இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஆந்திர பிரதேசத்துலேயே வந்து தெலுங்கானா வந்துட்டோம். தெலுங்கானாக்கிட்ட இங்கனக்குள்ளே இருக்கிறோம் நம்ம. இன்னும் வந்துட்டு நம்ம நிஜாமாபாத் இங்கே இது வழியாக போயிட்டு சந்திராப்பூர் இந்த வழியாக போகணும். இது வந்துட்டு மகாராஷ்டிராக்குள்ளே வந்துடும். மகாராஷ்டிரா தாண்டி அடுத்து மத்திய பிரதேசத்துலேருந்து உத்தரப்பிரதேசத்தையும் ராஜஸ்தானோட பார்டர்லேயும் வந்துட்டு நம்ம கிராஸ் பண்ணுவோம். இந்த ஓரத்தில் கிராஸ் பண்ணி டெல்லிக்கு போயிடுவோம். டெல்லியிலேருந்து நேராக வந்துட்டு சண்டிகர், சிம்லா, அப்புறம் வந்துட்டு நேராக இமாச்சல பிரதேசத்துலேருந்து ஜம்மு காஷ்மீர் வந்து ஜம்மு காஷ்மீரில் இந்த இதில் இருக்குது லடாக். கரெக்டாக நம்ம இங்கே தான் போகிறோம். இந்த மேப் வாங்கினப்பவே பார்த்தீங்கன்னா எனக்கு மனசுக்குள்ளே வந்துட்டு ஒரு செம்ம ஃபீலு. இந்த இடத்துக்குலாம் நம்ம போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதை நினச்சி பார்க்கும்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதை இப்போ வந்துட்டு நிஜமாலே நேரில் போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நம்ம டெக்கத்தானில் வாங்கின 2% டென்ட்டு. இதுதான் வந்துட்டு இப்போ பல இடங்கள்லாம் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. இதில் வந்துட்டு நம்மளோட ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது. இப்போ இந்த புதுசாக வாங்கின ஸ்டவ் அதுதான். அது போக நம்ம மேலே க்ளோஸ் பண்ணுறோம்ல அந்த ரெக்ஸனு. எப்போது வந்துட்டு வெளியூருக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எப்போது வந்துட்டு ஒரு லைட்ரு கையில் வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு ஒரு தீப்பெட்டியோ இல்லை எதுவோ வாங்கி வச்சிங்கன்னா அது வந்து நனைஞ்சு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்ரு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மண் அடுப்புக்கெலாம் வந்துட்டு பற்ற வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை கேம்ப் ஃபயர் போடுற மாதிரி இருந்தாலும் சரி,
எல்லாத்துக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்மளோட ஃபேவரட் ஐட்டம் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு மீன்பிடி தூண்டில். இது வந்துட்டு பாரிஸில் விற்றாங்க. ஒரு பீஸ் வந்துட்டு 10 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு ஒரு பீஸ் தர மாட்டோம், மொத்தமாக செட்டாக தான் தருவோம் அப்படின்னாங்க. மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டேன். 10 பீஸ் இருக்குது, 100 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படியே கொடுங்கன்னு சொல்லிட்டு செட்டோட வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அது இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? இது என்ன தெரியுதா? நம்ம செல்ஃபி ஸ்டிக் தான். ஆனால் வந்துட்டு நம்ம இதை செல்ஃபி ஸ்டிக்காக யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்துட்டு என்னோடது உடஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நான் வாங்கி வச்ச புதுசுலேயே வந்துட்டு இது உடஞ்சிருச்சு. சரி எதுக்காச்சும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். பட் அது இப்போ இதுக்காண்டி யூஸ் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எஸ், மீன்பிடி தூண்டிலாம் நம்ம வந்துட்டு இதை பயன்படுத்த போகிறோம். இதில் என்னென்னா, அந்த ஹோல் இருக்குல்ல, ஹோலில் வந்துட்டு நம்ம அந்த நரம்பை விட்டு கட்டி வச்சிட வேண்டியது. கட்டிட்டு அப்படியே நம்ம இதை வந்துட்டு மீன்பிடி தூண்டிலாக யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 அடி வரும். 3 அடி வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டிக் இருக்குது. ஸோ வந்துட்டு நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இந்த ஸ்டிக் வந்துட்டு கரெக்டான ஒரு ஸ்டிக் தான். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு பிடிக்க போகிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஏரியிலையோ குளத்துலையோ வந்துட்டு நம்ம பிடிப்போம். அதுக்கு வந்துட்டு இந்த சைஸ் இருந்தாலே போதுமானது தான். நான் சின்ன வயசுலலாம் நிறைய மீன் பிடிச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக இதை வச்சு ஒரு மீனாச்சும் போகிறதுக்குள்ளே பிடிச்சே ஆகணும். ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரு ஆசை மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் போகிற இடத்துல வந்துட்டு மீன் பிடிச்சி அதை வந்துட்டு அந்த நடுவில் வந்துட்டு கம்பி குத்தி வச்சு அதை வந்துட்டு கேம்ப் ஃபயர் போட்டு அதில் வந்துட்டு சுட்டு சாப்பிட்றதெல்லாம் வந்துட்டு என்னோட ரொம்ப நாள் ஒரு கனவு. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு இந்த லடாக் ட்ரிப்பில் வந்துட்டு கண்டிப்பாக இதெல்லாம் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு இதெல்லாம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு போகிற வழியில் அப்படியே வரிசையாக ஒவ்வொன்றா சொல்கிறேன், பாருங்கள். இந்த 500 கிலோமீட்டரில் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் நான் தங்கியிருக்கேன் அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம். நான் அதை வந்துட்டு எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு எதனால் யூஸ் ஆகலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு எங்கே தங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடாலுக்கு வந்துட்டு நம்ம இந்த டோல்கேட்லேருந்து வந்தேன் இல்லையா, அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளுங்கிறதுனால வந்துட்டு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்துட்டு யோசிச்சிருந்தேன். அதனால் வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டே வந்தேன். வரும்போது ஏகப்பட்ட நாய், வர்ற வழி ஃபுல்லாக நாய். ஒரு 5-6 நாய் செட்டு சேர்ந்துக்கிட்டு எல்லாம் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுங்களெல்லாம் சேஸ் பண்ணி தடா போகிறதுக்குள்ளேயும் போதும்போது ஆயிடுச்சு. ஒரு வழியாக தடா போயிட்டு அங்கே ஒரு போலீஸ்காரவங்கள்ட்ட கேட்டேன், தடா என்ன எவ்வளோ தூரங்கன்னு. இதுதான் பார்த்து தடா அப்படின்னாங்க. வாட்டர் ஃபால்ஸ் எப்படி போகிறது அப்படின்னு கேட்டேன். வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு காலையில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு அங்கனுக்குள்ளே ஒரு கோயில் இருக்கும், கோயில் பக்கத்தில் போயிட்டு வேணால் தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லவும் அந்த கோயில் பக்கத்தில் போயிட்டு தங்கிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஓப்பனே பண்ணலை, டென்ட்டு கூட போடல. அன்றைக்கி வந்துட்டு சும்மா வெறுமனையாக தான் படுத்திருந்தேன். 2வது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம், தடாவில் வந்து நான் வந்ததுக்கப்புறமாட்டி ஒரு மண்டபத்தில் வந்துட்டு அந்த வரதாப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த வரதாப்பள்ளியில் வந்துட்டு தங்கியிருந்தேன். வரதாப்பள்ளியில் ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருக்கேன். 3வது நாள் பார்த்தீங்கன்னா கூடூரில் வந்துட்டு ஸ்டே பண்ணேன். கூடூரில் தான் வந்துட்டு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டேன் லாட்ஜில். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டீ கடையில் வந்துட்டு 4வது நாள் தங்கியிருந்தேன். அதுக்கடுத்த நாள் வந்துட்டு 5வது நாள் வந்துட்டு ஒரு டீ கடையில், அதுக்கடுத்த நாள் வந்துட்டு ஒரு அனுமான் கோயிலில், அதுக்கடுத்து ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில், அப்புறம் ஒரு ட்ராவல் ஆஃபீஸில், அப்புறம் இங்கே மிரியலகுடாவில் இப்போது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ட்ராவல் பண்ண ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு டென்ட்டு போட்டு தங்க ஆரம்பிச்சிட்டேன். அது போக இப்போ வந்துட்டு லாட்ஜில் வந்துட்டு இன்றைக்கி தங்கியிருக்கேன். ஸோ இனி நாளைக்கு வந்துட்டு அநேகமாக லாட்ஜெலாம் இனிமேல் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதுன்றது தெரியல. ஏன்னா வந்துட்டு பட்ஜெட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்துட்டு இருக்கிற பட்ஜெட்டை வச்சுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம லடாக் போய் சேரணும். அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நான் இனி லாட்ஜ் பிடிக்கிற மாதிரி இல்லை. மேக்ஸிமம் வந்துட்டு டென்ட்டு போட்டு போகிற மாதிரி தான் வந்துட்டு ஐடியாவில் இருக்கேன். அது இல்லாமல் வந்துட்டு நீ ஹோட்டலில் வந்துட்டு சாப்பிட போகிறது இல்லை, சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் வந்துட்டு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு அதுக்குண்டான செட்டப்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான்லேருந்து போகும்போது சமைச்சு பார்ப்போம், அது வந்துட்டு எப்படி செட் ஆகுமா என்னன்றதுலாம் எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு நான் சமைக்கலான்ற ஒரு முடிவில் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அநேகமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுவேன். நாளைக்கு வந்துட்டு நீங்கள் செகண்ட் எபிசோடு வந்துட்டு நாளைக்கு போடுறேன். நாளைக்கு நைட்டு வந்துட்டு ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் போட்டுருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு நைட் வந்துட்டு ஒரு வீடியோ வரும். ஸோ இனிமேல் வந்துட்டு எபிசோடு வந்துட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். டெய்லி அன்னன்னைக்கு போகிறது எல்லாத்தையும் நான் வந்துட்டு வரிசையாக வந்துட்டு எடுத்து போடுவேன். ஏன்னா நான் எதுக்காண்டி யோசித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வந்துட்டு நம்ம போகிறதையே வந்துட்டு ரோடையே எடுத்து போட்டோன்னா அது பார்க்கறதுக்கு வந்துட்டு போர் அடிக்குமே அப்படின்றதுனால தான் வந்துட்டு நான் அந்த மாதிரி பண்ணல. ஏன்னா 500 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்துட்டு நிப்பாட்டி இது வரைக்கும் 500 கிலோமீட்டரில் வந்துட்டு நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்லணும், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணுன்றது தான் வந்துட்டு என்னோட ஒரு யோசனையாக இருந்தது. ஏன்னா வந்துட்டு நான் போகிற வழி ஃபுல்லாக நான் பேசிக்கிட்டே போனேன்னு வைங்களேன், உங்களுக்கும் போர் அடிச்சிடும், எனக்கும் போர் அடிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா,
500 கிலோமீட்டர் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறேன். அந்த ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்துட்டு இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோட வந்துட்டு நான் டெய்லி வந்துட்டு இந்த டென்ட் போடுறது, சின்ன சின்ன இடத்துல இந்த மீன் பிடிக்கிறது இதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்துட்டு அப்போக்கப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட்ஸாவோ இல்லை வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயோ நான் வந்துட்டு போடுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், போயிட்டு அதுலேயும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக நம்ம சேனலுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.